கர்த்தருடைய நன்மையை நான் நினைத்துட்டே இருக்கேன்னா என் லைஃப்ல என்ன வரும்? ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் படிச்சீங்கன்னா தெரியும். 9 ராஜாக்கள் ஒரு இடத்துல பயங்கர ஆர்மியோட நிற்கிறாங்க. அப்போ லோத்துவை கடத்திட்டு போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச ஆபிரகாம் தனக்கு கூட இருந்த 318 வேலைக்காரங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு ஷீல்டெல்லாம் போட்டு கையில் என்னெல்லாம் கிடைக்குதோ எடு அப்படின்ட்டான். போய் என்ன பண்ணாங்களாம், 9 ராஜாவை அடிக்கல, 9 ராஜாவுடைய ஆர்மி அடித்தாங்க. ஓட ஓட அடிச்சிருக்கிறாங்க. எல்லாம் முடிச்சப்புறம் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, 9 நாட்டு என் ராஜாவை கூட நீ ஜெயிச்சிருக்கன்னா 318 பேர் வச்சு நீ பெரிய ஆள் தான் அப்படின்னு சொல்லி அங்கே இருந்தவங்களாம் இந்த பக்கம் ஜம்பு. ஆபிரகாமுக்கு வா, கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றிட்டாரா. என்னது, உன் பேரை பெருமைப்படுத்துவேன், 9 நாட்டுக்கும் இவனோட பேர் புகழ் 10 எரியுது. அப்போது உண்மையாகவே ஆபிரகாம் மனசில் பெருமை வந்துச்சான். அப்போ மெல்கிசேதேக்கு வராரு, சாலமீன் ராஜா. இவர் என்ன சொல்றாரு, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். ஃபர்ஸ்ட் சொன்னது பிளஸ்ஸிங்கு, அடுத்தது சொன்னது அவனுடைய மைண்டை தெளிவாக்குறாரு. ஆபிரகாமே, 9 ராஜாவை நீ ஜெயிக்கலடா, உன்னை ஜெயிக்க வச்சாருடா. உன் கூட இருக்கிறதெல்லாம் ஆர்மிக்காரங்க இல்லடா, வேலைக்காரங்கடா. ஆபிரகாமுக்கு தெளிவு வந்துருச்சு. ஆமாம், கரெக்டு தான். அப்புறம் தான் என்ன சொல்கிறான், எதுவுமே எனக்கு வேண்டாம், எல்லாம் நீங்களே எடுத்துக்கங்க, நான் என் கர்த்தருக்கு நேராக என் கைகளை உயர்த்துறேன். ஸோ இதுலேருந்து நம்ம தெளிவடைய வேண்டிய விஷயம் என்னன்னா, எப்போ கர்த்தர் செய்து முடித்த நன்மைகளை நீங்கள் நினைவு கூர்ந்து அதுக்காக நீங்கள் காடை வர்ஷிப் பண்ணுறீங்களோ, முக்கியமாக இது வர்ஷிப் டைமில் பண்ணுங்க. ஸோ ஆபிரகாம் என்ன பண்ணுறான், என் தெய்வனுக்கு முன்பாக நான் என் கையை உயர்த்துறேன். ஏன்னா அவர் தான் என்னை எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தா, இதுக்கு மேலேயும் அவர் தான் என்னை ஆசீர்வதிக்க முடியும். 15ஆம் வசனத்தில் இந்த காரியங்கள் நடந்த பின்பு, என்ன காரியங்கள், கர்த்தர் அவனுடைய பாஸ்டில் செஞ்ச அற்புதம், அடையாளம், பிளஸ்ஸிங்ஸ், அவர் கூட இருந்தது, அவர் கூட கம்யூனிகேட் பண்ணது, அவர் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போனது, இதெல்லாம் இமேஜின் பண்ணுறான். இப்போ என்ன பண்ணுறான், சரண்டர் ஆகிட்டான். அப்போ நீங்கள் தான். அப்போ கர்த்தர் இந்த மென்டாலிட்டிக்கு அப்புறம் வராரு, முன்னாடி வரல. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன் என்றார். அவர் செய்த நன்மைகளை நினைத்து பாடும்போது அவருடைய ஒரு வார்த்தை உங்களுக்கு உண்டாகுதான். என்னன்னா, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, தமஸ்கு ஊரானாகி இந்த எலியேசர் அப்படின்னு சொல்லி சில விஷயம்லாம் அவங்கள நான் பிள்ளை எடுத்துக்கிட்டா. அப்போ சொல்கிறார், இல்லை, உன் வித்திலிருந்தே உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும். எப்போ நீங்கள் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நல்லா வர்ஷிப்பில் மிங்கல் பண்ணி நன்றியோடு வர்ஷிப் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, அப்பொழுது பிறவாத பிறப்புகள் எல்லாம் உங்கள் லைஃப்பில் பிறக்க ஆரம்பிக்கும்.